அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் அ பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹாஸ் பிகம் 11th மெம்பர் ஆஃப் ஏசியன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் ஆசியானின் 11வது உறுப்பினராக இணைந்த நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏசியனோட 11th மெம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருன்னா நமக்கு ஈஸ்ட் திமோர். சரியா, இவங்கள தான் இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் ஏஷியன் சம்மிட் எங்கே நடந்துகிட்டு இருக்குன்னா நமக்கு குவாலாலம்பூர் மலேசியால நடந்துகிட்டு இருக்கு. ஏஷியனோட பேக்ரவுண்டுன்னு பார்க்குறப்ப 8th ஆகஸ்ட் 1967 வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா ஜக்கார்ட்டால வந்து இருக்கு. இது வரைக்கும் 10 மெம்பர் கண்ட்ரிஸ் இருந்தாங்க. இப்போ 11th கண்ட்ரியா ஜாயின் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஈஸ்ட் திமோர். இந்தியா வந்து இதுல மெம்பர் கிடையாது. ஓகே, இந்தியா இஸ் நாட் அ மெம்பர். அடுத்தது, who among the following is the chairperson of 8th பே கமிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் 8வது ஊதிய குழுவின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரஞ்சன பிரகாஷ் தேசாய் அவர்களை தான் வந்து 8th பே கமிஷனோட சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இதே 7th பே கமிஷனோட சேர்பர்சன் கேட்டாங்கன்னா ஏகே மாத்தூர். சரியா, அடுத்தது, த ஃபேமஸ் புஷ்கர் லைவ் ஸ்டாக் எக்ஸிபிஷன் இஸ் ஹெல்ட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புகழ்பெற்ற புஷ்கர் கால்நடை கண்காட்சி எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ புஷ்கர் கால்நடை கண்காட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு ஈவெண்ட்டு. நிறைய கால்நடைகளை கொண்டு வந்து இங்கே எக்ஸிபிஷன், காம்படிஷனு, அது மாதிரி விற்பனை எல்லாமே வந்து பண்ணுவாங்க. சரியா, ஸோ இந்த புஷ்கர் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. சரியா, அங்கே தான் இந்த கண்காட்சி வந்து இந்த மாசத்துல தான் நடக்கும். ஓகேவா, அடுத்தது, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி இஸ் லொக்கேட்டட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னையில தான் இந்த நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்கு. சரியா, லாஸ்டா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லார்ஜஸ்ட் மெட்ரோ நெட்வொர்க் இன் இந்தியா. ஸோ வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் மெட்ரோ நெட்வொர்க்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், செகண்ட் வந்து சைனா, இந்தியா வந்து இப்போ தேர்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கும். சரியா, இந்தியாவோட மெட்ரோ நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர்ஸை வந்து நம்ம சர்பாஸ் பண்ணிட்டோம், அதை தாண்டிருச்சு. ஓகேவா, இந்தியாவிலே லார்ஜஸ்ட் மெட்ரோ நெட்வொர்க் எது அப்படின்னா டெல்லி மெட்ரோ. டெல்லி மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 394 கிலோமீட்டர்ஸ் இருக்காங்க. சரியா, 394 கிலோமீட்டர் டெல்லி மெட்ரோ. இவங்க தான் இந்தியாவிலே லார்ஜஸ்ட். சரியா, இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.